போட்டி திருப்பிடிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து 2 இயர் ரிசல்ட் வந்திருக்கு. ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நிறைய பேர் கன்ஃப்யூஸ் இருக்கும். 2A படிக்கவா, 2 படிக்கவா? அது இப்போ எனக்கு 2மே வந்திருந்தா நான் 2மே அழுத்தி படிப்பேன். ஏன்னா ஆனால் டைம் அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் போட்டுக்கிடணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாய்ப்பு வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிடணும். ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆளும் தான் பெரிய ஆளாக மாறிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா அந்த டைம் இங்கே எங்கேயாட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணலாம், எங்கேயாட்டும் ஒர்க் பண்ணலாம். எங்கே ஒர்க் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக லீவ் போடுங்க. 50 நாள் தான் இருக்குது. 50 நாள் கண்டிப்பாக லீவ் போட்டு அழுத்தமாக உட்காந்து படிங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம் செட் ஆகிருக்கும். அது உங்கள் வீட்டில் கூட உட்காந்து நீங்கள் படிக்கலாம். ஏன்னா கரெக்டான இதை வச்சு நீங்கள் உட்காந்து படித்து கரெக்டாக, அதாவது இந்த வாய்ப்பு வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சிருந்தால் டைம் போயிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் நீங்கள் விட்டுட்டு யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நம்மளால் இது முடியாதுன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சு வந்துடுவாங்க. நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும்போது தான் 100% ஆட்கள் அது முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு கடைசியில் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுவாங்கன்னா, ஒரு 20% ஆட்கள் தான் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த 80% நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து நல்லா அழுத்தமாக படிங்க. நீங்கள் படித்தது தான் திரும்ப படிக்க போகிறீங்க. புதுசாக எதுவும் படிக்க போகிறீங்களா? நல்லா சிலபஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிட்டு உட்காந்து படிங்க. இப்போ நமக்கு வந்து 2ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து February 23 எக்ஸாம். இதே 2A பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம் என்னென்னா February 8 எக்ஸாம். ரெண்டுக்குமே சேமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க February 2. அது தனியாக தூக்கி வச்சுருங்க. இதுதான் நமக்கு மெயினான எக்ஸாம். அப்போ நமக்கு வந்து 2A 2ங்கிறது நமக்கு என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு. 2Aங்கிறது என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப். இது ஒரு பேட்டர்ன், அது ஒரு பேட்டர்ன். 2ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ். எழுதி பார்த்துட்டு இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 2Aங்கிறது நிறைய படிக்கணும், நிறைய வார்ம் அப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு ஒரு கொஸ்டின் பேக் அடித்தா கூட இன்னொருத்த முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சுட்டு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க. 2A பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட் மறந்துட்டா கூட நம்ம எடுத்து எழுதிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சம்திங் 3rd மைசூர் வார் எந்த உடன்படிக்கையில் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். 2A பொறுத்த வரைக்கும். 2A பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவர்களுக்கு இடையே நடந்தது, உடன்படிக்கை மூலம் முடிவடைந்ததுன்னு ஒரு எழுதி முடிச்சிடலாம். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது ரைட்டிங் ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணால் போதும். ரெண்டுமே கோயின்சைட், நம்ம ரெண்டுமே செலக்ட் ஆகினா ரெண்டுமே உட்காந்து படிக்கலாம். அப்போ நம்மளுடைய இது ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ரெண்டுக்குமே அழுத்தம் கொடுங்க, விட்டுறாதீங்க, வாய்ப்பு விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 சேர்த்து லைட்டாக கவர் பண்ணி முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபுல் டைம் நீங்கள் என்ன செய்யலாம், 2க்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே. இப்போ நமக்கு சப்போஸ் எக்ஸாம் எழுதிப்போம், கிடைக்கலனாலும் இந்த ஃபீல்டை விட்டு நம்ம போகிறது கிடையாது. இதுதான் நமக்கு முக்கியமானது. அதனால் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ண போகிறோம். கண்டிப்பாக நமக்கு என்னது வேலை கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ராமச்சந்திரன் டிஎஸ்பியாக இருக்கார். அவர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, ரொம்ப எக்ஸ்பெக்டடோடு இருக்கார். கிடைக்கும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து சொல்கிறாரு கிடைக்கலன்னு சொல்கிறாரு. நைட்டு விடிய உட்காந்து படிக்காரு. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கிடைக்கலன்னா இன்னும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள ஃபீட் பண்ணுறதுக்கு நான் படிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படித்தார். இப்போ டிஎஸ்பியாக இருக்கார். அதே மாதிரி தான் நம்ம கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை தான் கூட்டணும். ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் கூட்ட பார்க்கணுமே தவிர நம்ம பேக் அடிக்க போகிற கிடையாது. பேக்கும் அடிக்க முடியாது. அதனால் வராதவங்க அடுத்த லெவலுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. வந்தவங்க வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா விட்டுறாதீங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 2A தான் செலக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். இப்போ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். நமக்கு வந்து பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சிலபஸ் நல்லா படிச்சுக்கிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 2A 2வை பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தனியாகவே நம்ம பார்ப்போம். இருந்தாலும் பேட்டர்ன் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா 7 யூனிட் இருக்குது. மொத்தம் நமக்கு 7 யூனிட்டு. அவனே மார்க் கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணி அதுக்குமே மார்க் கொடுத்துட்டாங்க. அதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 40 மார்க். 40 மார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈவனாக இப்போ இதில் வந்து 2வது தமிழ் சொசைட்டின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் தனியாக வெளியெடுத்து வச்சுக்கிடுங்க. அதை மட்டும். அப்போ மொத்தம் 6 யூனிட் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் 2 கொஷின் கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே 15 மார்க்கில் 2 கொஷின். எல்லாத்துலேயும் 15 கொஷினில் 2 மார்க் எல்லாத்துலேயுமே. அப்போ 7 யூனிட்டில் ஒரு யூனிட் போயிட்டால் மீதி 6 யூனிட் இருக்குது. 6 2 12 கொஷின். 12 15 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 180 மார்க் ஆச்சு. இது போக மீதி கொஸ்டின் நம்ம எழுத போகிறோம். 10 மார்க் கொஸ்டின் எழுத போகிறோம். ஏன்னா அதில் தமிழ் சொசைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க். அதில் 15 மார்க் கிடையாது. ஒன்லி 10 மார்க் கொஸ்டின் மட்டும் உண்டு.
5 கொஸ்டின் கொடுத்து விடுவாங்க. மற்றபடி 10 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கொடுத்து 9 எழுத சொல்லுவாங்க. 15 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 18 கொடுத்து நமக்கு என்ன கொடுவாங்கன்னா 12 எழுத சொல்லுவாங்க. அது 2வது பார்க்கலாம். இப்போ நமக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, 2வது தமிழ் சொசைட்டி, 3வது சோசியல் இஷ்யூ, 4வது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 5வது கான்ஸ்டியூஷன், 6வது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜாக்ரபி, 7வது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. இது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் குரூப் 2A பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அதுலேயுமே மார்க் கொடுத்துருக்காங்க. 20 கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, அங்கே வேறு இங்கே வேறு, அங்கே இந்தியா அண்ட் தமிழ்நாடு சேர்த்து பார்க்கணும். இங்கே தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். தமிழ் அதில் வந்து கிளப் பண்ணியிருப்பாங்க. அங்கே மொத்தம் 7 யூனிட் இருக்கும், இங்கே 5 யூனிட் தான் இருக்கும். அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் சொசைட்டி ஆஃப் கல்ச்சர் ரெண்டையும் சேர்த்து நமக்கு எத்தனை மார்க்னா 20 கொஸ்டின்ஸ் மொத்தம். அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லும்போது நமக்கு தமிழ்நாடு மட்டும்தான், அங்கேயாட்டு இந்தியாவும் தமிழ்நாடு சேர்த்து படிக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் படிக்கும்போது சில ஃபேக்ட் ஓரியன்டேஷன் தான் கேட்பாங்க. ஃபேக்ட் தெரியலன்னு நம்ம மாட்டிக்கிடுவோம். அப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஏன்னா கவர் பண்ணி கரெக்டான ஒரு சோர்ஸ் இருந்தால் அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மார்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். நமக்கு 30 கொஸ்டின்ஸு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸு. தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூ சேர்த்துருப்பாங்க 20 கொஸ்டின்ஸு. ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 15 கொஸ்டின்ஸு. அப்போ வந்து நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்டாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது. ஒரு 10-15 டெஸ்ட்டாட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டில் நீங்கள் போட்டு பார்த்தா தான் அங்கே போய் நீங்கள் என்ன தரவாக பார்ப்பீங்க. இப்போ 100 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்ட் பின்னு கொண்டு வந்து என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 40 கொஸ்டின் கொடுக்காங்க. இப்போ 3 மார்க் டெஸ்ட்டாக இருந்தாலும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் புதுசாக படிக்கிங்க. அதுக்கு ஒரு 20 சிலபஸ் நல்லா படிச்சிங்க, 40 கொஸ்டின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் பார்ட் A அல்லது இங்கிலீஷ் மீடியம் தான் அவங்களுக்கு லாங்குவேஜ் கேட்காங்க 60 கொஸ்டின்ஸு. இது ப்ராக்டிஸ், டெய்லி டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க. நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணி ஏற்கனவே இது படித்த பேட்டர்ன் தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். சிலபஸில் எல்லாத்தையுமே இப்போ வந்து குரூப் 1 இப்போ எக்ஸாம் நடந்தது, அதுவுமே பாருங்கள் 100% சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். ஒரு கொஸ்டின் கூட அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. அப்போ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நல்லா என்ன செய்யணும், கவர் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு நம்ம குரூப் 2 தனியாகவே பார்ப்போம். சிலபஸ் வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ 2A பொறுத்த வரைக்கும் இதான் நமக்கு சிலபஸ். மொத்தம் நமக்கு வந்து பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. பார்ட் Aங்கிறது நமக்கு என்னென்னா 100 கொஸ்டின்ஸ் அதிலே கொடுத்துட்டான். மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவனையும் கொடுத்துட்டான். மார்க் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டான். மார்க்குக்கு என்ன, அப்போ ரீசனிங்கில் நமக்கு 40 கொஸ்டின், நமக்கு லாங்குவேஜில் இது மொத்தம் நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸு. அப்புறம் நமக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடுவீங்க. அது பழைய கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. அப்புறம் சிலபஸை நல்லா கோத்ரூ பண்ணிடணும். எவ்வளோ சிலபஸை கோத்ரூ பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்லது. அதனால் 2A சிலபஸை மட்டும் எடுத்துக்கிடுங்க. 2A சிலபஸ் எடுத்துகிட்டு மொத்தம் நமக்கு வந்து ஜிஎஸ் பொறுத்துக்கு 5 யூனிட் இருக்குது. வித் எல்லாத்துமே வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டு, எந்தெந்த சாப்டர்லாம் பாலிசி நோட்டு கவர் பண்ணால் பாலிசி நோட்டு எடுத்து படிங்க. டிகிரி ஸ்டாண்டர்டு நீங்கள் 10th லெவலில் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்னு அவனே வார்த்தை கொடுத்துருக்கான். அது டிகிரி ஸ்டாண்டர்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் உள்ளே கவர் பண்ணி வச்சுக்கிடணும். கவர் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பில் கரெக்டாக படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சுனா பாஸ் பண்ணிடலாம். எது பண்ணாலும் பரவாயில்ல, உடனே பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. எல்லாமே முடியாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு நாள் டிலே பண்ணால் கூட நமக்கு இதாகிடும். ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு உட்காந்து படிங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் சோர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2A பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் பேட்டர்ன் ஏன்னா 200 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நமக்கு ஜிஎஸில் 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ரீசனிங், லாங்குவேஜ் இது கிட்டத்தட்ட எல்லாருமே படித்து கொண்டு வந்துருவாங்க, மார்க் கொண்டு வந்துருவாங்க. நான் அதை கொண்டு வரணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஜிஎஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் ஆகும். அப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது. நமக்கு மொத்தம் 5 சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சிலபஸை வார்ம் அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொதல் சப்ஜெக்ட் என்ன சிலபஸ், 2வது 3வது 4வது 5வது 5 சப்ஜெக்டோட சிலபஸையும் நல்லா முதல் நாள் ஒரு சப்ஜெக்ட் சிலபஸ் நல்லா படிச்சிருங்க. 2வது நாள் அடுத்த சிலபஸை படிங்க. 3வது அடுத்தது படிங்க. முதல் நாள் படிச்சதையும் சேர்த்து படிங்க. சிலபஸ் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு 2வது இந்த சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் சிரமம் படாமல், ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியமான என்னன்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ், மேக்ஸிமம் ரிவிஷன். ஏன்னா மேக்ஸிமம் ரிவிஷன் இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம். இப்போ நீங்கள் நிறைய யூனிட் இருக்கனால கடைசியில் உங்களுக்கு பயம் கொடுத்துரும். கடைசியில் இது வேண்டாம், இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்துரும்.
ஏன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்க்கும்போது முதல்ல நீங்கள் படிக்கும்போது வெயிட்டேஜ் சப்ஜெக்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மலன்னு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துடணும். டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு தெரியாத மட்டும் எழுதணும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிருங்க, நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா காந்தியுடைய மூவ்மெண்ட் என்ன விட்டுறணும், அது வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் படிச்சுக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு 20 பக்கம் தான் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, இந்த யூனிட்டுக்கு ஒரு 20 பக்கம் தான் நோட்ஸ் எடுத்துப்பீங்க. எல்லாத்துக்கும் நல்லா திரும்ப படித்து திரும்ப படித்து நீங்கள் கன்சைஸாக எடுத்துடணும். முதல்ல படிக்கும்போது 50-60 பக்கம் போனாலும் அதை சுருக்கி அதான் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் லிமிட் பண்ணி 20 பக்கத்தில் கொண்டு வந்துருந்தீங்க. 20 பக்கமாக இருக்கும்போது கடைசி நேரம் ரிவிஷன் விடுறது ஈஸியாக இருக்கும், கான்ஃபிடன்ட் லெவல் கூடும் எல்லாத்துக்குமே. ஒருத்தர் கான்ஃபிடன்ட் லெவல் தான் முக்கியம், ஆனால் ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் விட்றாதீங்க, நல்ல சான்ஸு. ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூ கிடையாது, டேரெக்டாக போஸ்டிங்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸு. எவ்வளோ அந்த 50 நாள், இந்த 50 நாள் தான் முக்கியமான நாள். இந்த 50 நாளை எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்? நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரைக்கு எல்லா இன்ஸ்டியூட் 24/7 திறந்தா இருக்கும். நீங்கள் நல்லா உட்காந்து படிங்க, வாய்ப்பை விட்றாதீங்க. ஏன்னா இது வந்து முக்கியமானது, ஏன்னா விட்டுறக்கூடாது. 50 நாள் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா இடையில தான் பொங்கல் ஹாலிடேஸ், அது இது ஜனவரி கிறிஸ்மஸ் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த போஸ்டிங்கை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். விட்றாதீங்க. நம்ம அடுத்தாப்புல நமக்கு இருக்குது கால் ஃபார் வரும், அதுக்கு உட்காந்து. இப்போ நாலாம் எக்ஸாம் படிக்கும்போது முதல் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுருங்களேன், 2வது ஸ்டேஜுக்கு என்ன யோசிப்பேன்னா, இதை நம்ம கிளியர் பண்ணலன்னா திரும்ப முதல் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும், ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், இதை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். எது தேவையோ கரெக்டாக படிங்க, கரெக்டான கைடன்ஸோட படிங்க. வாய்ப்பை விட்றாதீங்க, இது செம்மையான வாய்ப்பு. நல்லா கோத்துருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது. சிலபஸ் எப்போ படித்தாலும் சிலபஸ் கையில் வச்சுருங்க ஃபுல்லாகவே. டெய்லி மேக்ஸிமம் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. கரெக்டான மெட்டீரியல், இந்த 2 தான் தேவை. 2வது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தி நமக்கு ஆஃப்லைன் எழுதுனா கூட நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, கோடிங் சீட்டில் குறிப்போம். சப்போஸ் தப்பாக குறிச்சுன்னா அடுத்த கொஸ்டின் மாற்ற முடியாது. இது வந்து நமக்கு ஆன்லைனில் சொல்லும்போது தப்பானாலும் திரும்ப மாற்றிக்கலாம், ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தெரிஞ்ச கொஸ்டினை போய் இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் போய் தப்பு விட்டிங்கன்னு வச்சுருங்களேன், டக்குன்னு பின்னாடி வந்துடும். ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் டக்குன்னு பின்னாடி ஓடி வந்துடும். அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் விடவே கூடாது. அப்போ தெளிவாக படிக்கணும், ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். ஏன்னா இப்போ டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக்கில் மெயின்டைன் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டிங்கன்னா வெளியே ஓடிடுவோம், அந்த நம்ம போட்டியிலேருந்தே வெளியே ஓடி வந்துடும். அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறவே கூடாது. கம்ப்யூட்டர் பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 200 கொஸ்டினுமே வியூ பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். வாய்ப்பை விடாதீங்க, வாய்ப்பு தான் முக்கியம். வாய்ப்பு தான் ஒரு ஆளை உருவாக்கும், விட்டுறாதீங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்